சார் இது என்ன மூலிகை? இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் ஐயா, இது நம்ம கிராமப்புறங்க எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் துத்தி. இந்த துத்தியை வந்து பாத்தீங்கன்னா இது பூவோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ, இந்த மாதிரி ரொம்ப அழகான பூ. இது இந்த மாதிரி காய் காய்ச்சிருக்கும். இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரி வரியா கோடு இருக்கும். இதான் ஐடென்டிபிகேஷன். அதே மாதிரி இந்த துத்தி இலையை வந்து நிறைய பூச்சிகள் வந்து சாப்பிடும். துத்தி இலை பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி பூச்சிகள் சாப்பிட்டு தான் இருந்து இருக்கும். இந்த துத்திக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வலி வீக்கத்தை வந்து போகக்கூடியது. புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துத்திக்கு உண்டு. துத்தி பொடி வந்து எல்லாரும் கேள்விப்படுது, இந்த பைல்ஸுக்கு மலச்சிக்கலுக்கு வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ துத்திக்கு அது மட்டுமா குணம் இல்லை, இன்னும் பல்வேறு குணங்கள் வந்து உண்டு. அதில் ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் இருக்க பூச்சிகளை வந்து கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த துத்திக்கு வந்து உண்டு. துத்தி வந்து வயிற்றுக்கு இருக்க புண்களையும் மாற்றும். இப்போ மலச்சிக்கல் உள்ளவங்க துத்தியை வந்து எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, பைல்ஸ், எந்த விதமான பைல்ஸாக இருந்தாலும் துத்தியை வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக ஹெமராய்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளீடிங் பைல்ஸ், அதாவது வெடிப்பு இருக்கும். ஆசன வாயை சுற்றி வந்து வெடிப்பு இருக்கும். அது புண்ணு வந்து ஆறாது. ஒரு தடவை மலம் வந்து கழிக்கும் போது, மலம் ஜலம் கழிக்கும் போது வந்து ஒரு மாதிரி வெடிப்பு வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி யூடிஐ வந்து அடிக்கடி ஏற்படும். ஏன்னா ஆண்டமிக்கலாக அவங்களோட பெண் உறுப்பு அந்த மாதிரியான ஒரு டிசைனில் வந்து இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல்னு சொல்லக்கூடிய லுக்கேரியா, ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஸ்கின்னை வந்து நல்ல பொலிவுடன் ஏற்படுத்தும். ரத்தத்தில் இருக்கிற தொற்றுகளை வந்து கிளியர் பண்ணும். புண்களை வந்து நல்லா ஆற்றக்கூடியது. வயிறு புண்களை வந்து சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரி செய்யும். வெள்ளைப்படுதலுக்கு வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஐயா, சரி, இது எப்படிங்க ஐயா எடுத்துக்கிறது அப்படின்னுமா, இது இலையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து கீரையாக வந்து சாப்பிட்டாங்க. பருப்பில் போட்டு வந்து கீரையாக வந்து கடைஞ்சி வந்து சாப்பிட்டாங்க. இது வந்து பொடியாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்குதுங்க ஐயா. துத்தி பொடின்னு சொல்லிட்டு கிடைக்குது. துத்தி பொடி வந்து எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் டைரெக்டாக சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்லாம், தேனில் சாப்பிட்லாம், வெண்ணெயில் சாப்பிட்லாம், இல்லை நெய்யில் கூட வணக்கி அதை வந்து எடுத்துக்கலாம். அதே போல் இந்த துத்தி இலையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழவியில் போட்டு நல்லா இடித்து இந்த சாரை புழிஞ்சு எந்த இடத்துல ஆசன வாயில் ஹெமராய்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருக்கெல்லாம் புண்கள் இருக்கோ அந்த மஞ்சள் அதோட சேர்த்து வந்து வச்சு கட்டுவாங்க ஐயா. ஒரு கோமனை எப்படி கட்டுறாங்களோ அந்த மாதிரி வந்து கட்டினாங்க. இரவு நேரத்தில் வச்சு கட்டிட்டாங்கன்னா காலில் அந்த புண்ணு வந்து நன்றாக ஆகிடும். யாருக்கு வந்து அடிபட்டுருக்கோ அந்த இடத்துக்கு வந்து இது வந்து மஞ்சளோடு சேர்த்து வந்து, ஏன்னா மஞ்சளுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நல்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்குள்ள நல்ல ஒரு கிருமி நாசினி. புண்களை வந்து அடிபட்டாவே அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆயின்மெண்ட்டு க்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ அது மஞ்சளோடு சேர்த்து வந்து பயன்படுத்தும் போது இந்த ஹெமராய்ட்ஸ் வந்து சரியாகும், பைல்ஸ் வந்து சரியாகும். யாருக்கெல்லாம் வந்து மலம் வந்து சரியாக கழியாமல் இருக்கும், அதிகமான உடல் சூடு இருக்கு, மோஷன் வந்து போகும்போது வந்து ரத்தம் வந்து போகுது, மலம் வந்து சரியாக கழிய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பொருள் தான் இந்த துத்தி. துத்தி எதனோட சேர்த்து எடுத்துக்கலாம்? ஐயா, நான் திருவிழா சாப்பிட்றேன், நான் கடுக்காய் பொடி சாப்பிட்றேன், அதோட சேர்த்து இது சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட்லாம். செரிவிகிதாச்சாரத்தில் வந்து எடுத்துங்க. எவ்வளோ திருவிழா சூர்ணம் எடுக்கிறீங்களோ அதே பங்கு வந்து இந்த துத்தியும் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் சேர்த்து துத்தி எடுத்துக்கலாம். அதே போல் துத்தி கடுக்காய் சாப்பிடலாமா? அந்த பழக்கம் இருக்கா? அப்படியும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, பைல்ஸுக்கு ஒரு அற்புதமான மருந்து ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ் இருக்குது, அது வந்து நல்ல ஆறணும், ஃபிஸ்டுலா அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, இதை வச்சு கட்டலாம் மஞ்சளோட சேர்த்து இந்த இலைகளை. அப்போ இது எதனோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம்? நல்லா சூடும் தணியணும், புண்ணு நல்லா ஆறணும், மழை வந்து நல்லா கழியணும். எனக்கு லேசாக தான் எங்க பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படின்றவங்க துத்தி, கடுக்காய், நெல்லிக்காய் இதோ சேர்த்து வந்து நிலாவரை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஒரு 15 1 மாதத்தில் வந்து நல்ல அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும், நல்ல வந்து ஒரு குணம் கிடைக்கும். ஸோ துத்தி வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கும் போது அது பயன்படுத்த ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி கிடைக்காதவங்க, சிட்டியில் இருக்கவங்க வந்து இது பொடியாக வந்து கடையில் வந்து கிடைக்கும், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்து வரலாம். நேயர்களே, துத்தி இலையின் மருத்துவ பயன்கள் அற்புதமாக பேசியிருக்காரு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமானவங்க. நல்லா இருக்கிறவங்களும் மாஸ்க் ஒரு முறை துத்திக்கீரையை பொரியல சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. சாப்பிட்டு பாருங்க. மீண்டும் அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.